ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்தீஷ்வர். எல்லாருக்கும் குட் மார்னிங். இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியான மார்னிங். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நித்திஷ், ஸ்ரீ, பிரியா எல்லாருக்கும் ஸ்கூல் ரீ ஓப்பனிங் ஆகிட்டு எல்லோரும் கிளம்பிட்டு இருக்காங்க. இதில் என்ன ஸ்பெஷல்னால், நம்ம நித்திஷ்டி 10th சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டு அடுத்தது 11th சேர்த்துருக்கோம். என்ன குரூப் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, எல்லாருக்கும் நன்றி. அவள் காமர்ஸ் குரூப். ஏன்னா அவளுக்கு இயல்பாகவே கொஞ்சம் மேக்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அதனால் சரி, கொஞ்சம் ஈஸியான குரூப்புன்னு பார்த்தா காமர்ஸ் குரூப் தான். நாளைக்கு வேல்யூபிளாக ஒரு ஒர்க் கிடைக்கணுன்னா அதுவும் காமர்ஸ் குரூப் தான். அதனால் சரி, நான் அதே எடுத்தாச்சு. முடிஞ்ச அளவுக்கு அவளை ட்ரெயின் பண்ணிகிட்ருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இன்றைக்கி ஸ்கூல் ரீஓப்பன் ஆகிட்டு பாஸ் ஆகிட்டு எல்லாம் போகிற பிள்ளைங்களுக்கு எல்லாருக்கும் நித்திஷ் வேர்ல்டு சார்பாக நாங்கள் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம். ரொம்ப ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. வாழ்க்கையில் எல்லாமே கடந்து போகும். நம்ம நித்திஷ்டி ரெடி ஆகிட்டா என்னை பார்த்து கை காட்டுறா பாருங்க. அவளே ஸ்கூலுக்கு ரெடி ஆகிட்டா. இன்னும் யூனிஃபார்ம் அவளுக்கு ரெடி பண்ணல, தைக்க கொடுத்துருக்கோம். அதனால் செல்லக்குட்டிக்கு கலர் ட்ரெஸ் தான். தலையவாரி இனி ஒவ்வொன்றா அவளையே நான் பழக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா சொல்லி சொல்லி செய்கிறத விட இனி மெதுவாவார். அவளாயிட்டு ஒரு வேலையை செய்யும்போது நாளைக்கு எனக்கும் ஃப்ரீயாக இருக்கும், அவளும் அவள் வேலையை செஞ்சான்னு ஒரு திருப்தி இருக்கும் எனக்கு. ஓகே, இனி ரொம்ப எதிர்பார்ப்போடு ஒவ்வொரு நாளும் நான் கழிக்கணும். இனி அடுத்தடுத்து பெரிய லெவலில் போயிட்டுருக்காங்க. எப்படி தலையை வாரிக்கிறா பாருங்க. ஒரு ஒரு ஸ்பெஷல் சைல்டான அவளை ட்ரீட் பண்ணக்கூடாது இனிமேல். இனி கொஞ்சம் ஒரு சடை தான் இன்னைக்கு, 2 சடை கிடையாது. சரியா? தலையை வாரி பூ வச்சுக்கிட்டு போகலாம். ஓகே. ஊர்லேருந்து வரும்போது நான் முல்லைப்பூ எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். இங்கே தான் கிடைக்காது அப்படிங்கிறதுனால வச்சு 4 நாள் ஆச்சு. சூப்பராக இருக்கு பாருங்க. சூப்பர்னால் இன்னையோட காலி ஆகிடும்னு நினைக்கிறேன். ஃப்ரீயாக வச்சுட்டு போயிட்டா. இது விழுக்கு. இது மல்லிப்பூ தான் கொஞ்சம் வீணாக போயிடுச்சு. இரு, அம்மா வரேன் இரு. இனி இதை இன்னும் 2 நாளைக்கு வச்சுட்டு போவோன்னு சொல்லியிருக்கா பிரியா. அங்கே ஊர்லேருந்து ஒரு 1/4 கிலோ போல் வாங்கி அதை ட்ரெயின்லேயே கட்டிட்டு வந்தேன் வரும்பொழுது. அதனால தான் இப்படி இருக்குது. ஓகே, இனி ஸ்கூலுக்கு கிளம்பணும். லஞ்செல்லாம் ரெடி பண்ணியாச்சு. மங்களகரமாக இன்றைக்கி லெமன் ரைஸும் வெண்டைக்காய் பொரியலும் பண்ணியிருக்கேன். உருளைக்கிழங்கு வேண்டான்னு அவாய்ட் பண்ணியாச்சு. புது லஞ்ச் கூடலாம் ஒன்றும் வாங்கலை. லாஸ்ட் இயர் உள்ளது தான். இன்னும் புதுசாக வாங்கணும். இன்னும் டைமே இல்லை எங்களுக்கு. ஊருக்கு போயிட்டு வந்தது, அப்புறம் மழை வேறு, எங்கேயும் போக முடியல. அதனால் அந்த பழைய லஞ்ச் பேக்கே இருக்குது. சரி இருக்கட்டும், நல்லா தான் இருக்குது. துவச்சி அப்படியே வச்சுருக்கு. பிரியாவுக்கும் அதே தான் கொடுத்து விட்டேன். பார்த்திங்கன்னா காலையிலே ஒரு 8:30 போல் அப்படி இருக்குது. வெயில் வந்திருக்கு. ஒரு 2 நாளாக தான் வெயில் இருக்குது. இவ்வளோ நாள் நல்ல கடுமையான மழையாக இருந்தது. இப்போ தான் நல்ல வெயில் வந்திருக்கு. அதே மாதிரி எங்கள் வீட்டு வேலையும் ஆகிட்டுருக்கு. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க வீடு இன்னும் முடியலையான்னு சொல்லிட்டு. இன்னும் முடியல. அதுக்குள்ளே தான் மழை வந்துருச்சு. எல்லாமே நல்லதுக்கு அப்படின்னு தான் போகணும். என்ன பண்ணுறது, எடுத்த உடனே பரபரப்புறம் எல்லா காரியங்களும் நடக்காது. ஓகே, நான் இனி நித்யஸ்ரீயை ரெடி பண்ணிவிட்டு பார்க்கலாம். நித்யஸ்ரீக்கு பேகு பாருங்கள். அவங்க அண்ணன் வாங்கி கொடுத்த அந்த ஒரு சூப்பரான பேகு தான், டோரா பேகு. பெங்களூர்லேருந்து வாங்கிட்டு வந்தான்னு சொல்லியிருந்ததில்ல. ஒரு தடவை வண்டி வச்சு பேக் வேணும்னு சொல்லி ரொம்ப அழுதா. அவள் எதுவுமே விரும்பி கேட்க மாட்டா. அது இந்த தடவை என்னமோ அவள் அண்ணங்கிட்ட எனக்கு பேக் வேணும்னா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தா. அதனால அவங்க அண்ணன் சூப்பராக ஒரு அவளை மாதிரி க்யூட்டாக ஒரு பாப்பா பொம்மை அணிச்சு சந்தோஷமாக இருந்தது அவளுக்கு. சின்ன சின்ன சந்தோஷங்கள் வாழ்க்கையில். அதே மாதிரி பசங்கள்லாம் நம்ம கூடவே இருந்துட்டு இப்போ ஸ்கூலுக்கு போகிறாங்க. ரொம்ப கொஞ்சம் 2-3 நாளைக்கு ஒரு மாதிரி இருக்கும். எப்பயுமே ஸ்கூலுக்கு போகும்போது அவங்க அப்பா தான் போவார். இன்றைக்கி என்ன வர சொல்லியிருக்கா பார்ப்போம். ஃபஸ்ட்டு டே ஹாப்பியாக விட்டுட்டு வருவோம். அதனால் கிளம்பியாச்சு. வாங்க பார்க்கலாம். அவள் செயினை கழட்டி வச்சுருந்தா எடுத்து போடுறா பாருங்கள் ஞாபகமாக. 2 நாளாக போடவே இல்லை. அழகாக செல்லக்குட்டி எடுக்கிறா. அது யாருது? உனக்கா? சரி, செல்லக்குட்டி கிளம்பியாச்சு. எழுந்துருவா. அழகா இருக்கே. கூந்தல்ல அழகான ஒரு முல்லைப்பூ, அழகான முடி. செல்லக்குட்டி அப்பா போலாமா? நாங்கள் 2 பேரும் கிளம்பிட்டோம். எல்லாரும் வாழ்த்துக்கள் சொல்லுங்க நித்யஸ்ரீக்கு.
மேலே மேலே வளர்ச்சிகள் வரணும், வெற்றியை நோக்கி போகணும். தங்கக்குட்டி நிறைய உயரங்கள் தொட வேண்டியது இருக்குது, சிகரங்கள் தொட வேண்டியது இருக்குது. கடவுளோட அருளும் உங்கள் எல்லாருடைய ஆசீர்வாதமும் நிச்சயம் அவளை மென்மேலும் உயர்த்தும். அப்பா ஓகே, நாங்கள் கிளம்பியாச்சு. சரியா? போகும்போது என்ன பண்ணுவோம்? ஸ்கூலுக்கு. அங்கே அப்பாவை பார்த்துட்டு அப்பாட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு, அவங்க அப்பா ரொம்ப பிஸியாக இருக்காரு, அதனால் கடையில் போய் பார்த்துட்டு போக போகிறோம். ஓகே சரி, ஓகே கடையில் போய் பார்ப்போம். முடிஞ்சால் ஸ்கூலில் வீடியோ எடுக்கிறேன். மணி ஆயிடுச்சு பாரு, ஓடி வா ஓடி வா. ஏம்மா வா வா சீக்கிரம் வா, டைம் ஆயிடுச்சு பாரு. அழாம வா. போகிறதுக்கு முன்னால் இங்கே வந்து ஸ்வீட் கடைக்கு வந்துட்டோம். இங்கே நித்யஸ்ரீக்கு வந்து ஸ்கூலில் எல்லாருக்கும் கொடுக்கறதுக்காக கொஞ்சம் ஸ்வீட் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர்ஸு பிள்ளைங்க எல்லாருக்குமே. ரெட் கலர்மா. ம் நித்யஸ்ரீ அங்கேயே நிற்கிறா. வரேன் வரேன். இதுதான் எங்கள் ஊரில் இருக்கிற ஒரு சின்ன ஸ்வீட் ஸ்டால். கூல்ட்ரிங்க்ஸ் தான் அடிக்க கிடக்கு. இது எங்கள் ஊர் ஸ்பெஷல் தேன் குழல். தீந்துடுச்சு, வங்கி வங்கியாக இருக்கும். எல்லா விதமான கூல்ட்ரிங்க்ஸும் இருக்குது. இதெல்லாம் யார் குடிச்சிட்டு ஹாஸ்பிட்டல் போகிறது? விட்டாச்சு. எல்லாருக்கும் ஜிலேபி வாங்கியாச்சு. புதுசு தானம்மா? நானே நித்யஸ்ரீ தான் ஸ்கூல் ஜாலியா இருக்கா? எல்லா பிள்ளைங்களும் அப்பதான் போயிட்டு இருக்காங்க. வந்தாச்சு ஸ்கூல். இந்தா ஓகே நித்யா, பாய். நித்யா நித்யா கிளம்பியாச்சு. நித்யஸ்ரீ பாய். நித்யா பாய். ஒரு செட்டில் பண்ணியாச்சு, ஹாப்பியா இருக்கு. பிளேஸ்ல உட்காந்தாச்சு. பாய். ஸ்வீட்ஸ் அவ கையிலே கொடுத்துட்டேன். இதுதான் அவளுடைய ஸ்கூல். ஏற்கனவே பார்த்துருப்பீங்க, இனி புதுசாக இருக்கிறதுனால இன்னொரு தடவை பாருங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.